இதோ இந்த மாதிரி தான் ஆகும். இறந்திடவா நீ பிறந்தாய். ஆனா மாடர்ன் ஹவுஸ் மலைக்கு மேல செய்ய முடியாது. ஏன்னா மலைக்கு மேல செடி பூனா இருக்கு, அதனால செய்ய முடியாது. அப்ப நான் உன் தலைமலைய வீட்டு கட்டுவேன். ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பாட்டு கொண்டது HRK கேமிங். இப்போ நான் பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வீடு கட்ட போகிறோம். சரி, நம்ம பார்ட் 1ஓட ரீமேக்கை பார்த்துட்டு வந்துடலாமா? டால்பினா இவ்வளவு அழகா இருக்கு டால்பின். அப்படிங்க அப்பாவே ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன் நானு. ஐயோ பெருசாடி. இந்த மாதிரி தரமான சம்பந்தம் போன பாட்டம் நினைச்சு இந்த பாட்டில் அதோட மோசமான விஷயம் நடக்க போகுது. ஓகேவா? சரி, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச அந்த மலைக்கு மேலே தான் வீட்டை கட்ட போயிடும். அதுக்கு இந்த இதை தாண்டி போனோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜுக்கு போனோம். ஓகே, போன பாட்டு நீங்க பார்க்கறதுன்னா பாத்துருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். வீடு கட்ட போறோமா? வாங்க நண்பர்களே, வீடு கட்ட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டக்காரங்களும், செகண்ட் இந்த வில்லேஜ் தாண்டணும், தேர்டு அந்த மலை ஏறணும். வாங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வாங்க நண்பர்களே, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 6 வீடு, 6 வில்லேஜ் மலை. எங்களோட சொல்லுங்க. 6 வில்லேஜ் மலை. அங்க நம்பருங்கள், புலிகிட்ட நம்ம கடி வாங்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க இருக்க வீட்டை வச்சு நம்ம வந்து பிரெட் சைடுக்காக இங்க இருக்க கலெக்ட் பண்ணோம். ஆமா, கலெக்ட் பண்ணி முடிச்சோம். மலை ஏற போகிறோம். இவ்வாடியோ இவ்வளவு பெரிய மலையா? வியூவர்ஸ், நீங்க பாத்திருக்கீங்க ரெட் பாண்டா. அதெல்லாம் இருக்கு. ரெட் பாண்டா இங்க நிறைய இருக்கு இந்த மலைக்கு மேல. போன வாட்டி நம்மள பண்ணி அந்த தொட்டுச்சு. இந்த வாட்டி என்ன தொடுத்து போதுன்னு தெரியல. என்ன பெரிய மலை இது! இவ்வளவு பெரிய மலையா வச்சிருப்பீங்க? இவ்வளவு பெரிய மலை எப்போ ஏறி வரதுக்குள்ள மூச்சே போச்சு எனக்கு. ஓகே வியூவர்ஸ், நான் மரக்கட்டை தான் கட் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகே வியூவர்ஸ், நைட் ஆயிடுச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் தூங்கிடலாம். இல்லைன்னா அங்காளி பங்காளின்னா வந்து நம்மள கொல்ல வாய்ப்பு இருக்கு. வாங்க பெட்டை போட்டு தூங்கிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிப்போம். அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே. வீவர்ஸ், அந்த எட்டுக்கால பூச்சி நம்ம கிட்ட மாட்டி கொண்டது. இன்னைக்கு அந்த கொல்லாம நான் போக மாட்டேன். அதான் சாவு. ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகலை, அதனால நம்ம வேற இடம் மாட்ட போகிறோம். மலை எட்ஜில் இருந்து கண்டினியூ ஆகும். இந்த மலை எட்ஜில் இருந்து இதோ இந்த மாதிரி அந்த மலைக்கு மேலே கட்டுவோம். அப்படியே வியூ பயங்கரமா இருக்கும். ஆனா சின்ன ஹவுஸ் தான், மேல ரூஃப் போட மாட்டோம். என்ன ஆகும்? இதோ இந்த மாதிரி தான் ஆகும். இறந்திடவா நீ பிறந்தாய். வீவர்ஸ், நம்ம அப்படியே வீடு கட்டுது. அப்படியே நான் ஃபுல்லா கட்டாம கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன். அப்படியே நம்ம அப்படியே வீடு கட்டின்னு இருக்கோம். அந்த வீடு கட்டி முடியறதுக்குள்ள நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றங்க. 10 வாட்டி இந்த மலையில டமான் 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 கீழே விழுந்தோம். ஒரு முக்கிய குறைப்பு, நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நார்மல் ஹவுஸா செய்யப்படுறதுக்கே கோல்டு தான் இருக்கு. இன்னொன்று நம்ம நார்மல் ஹவுஸ் செஞ்சுட்டு வருங்காலத்துல வந்து நம்ம வந்து மாடர்ன் ஹவுஸ் செய்யலாம். ஆனா மாடர்ன் ஹவுஸ் மலைக்கு மேலே செய்ய முடியாது. ஏன்னா மலைக்கு மேலே செடி பூனா இருக்கு, அதனால செய்ய முடியாது. அப்ப நான் உன் தலைமலைய வீட்டு கட்டுவேன். நம்ம வந்து பேஸ போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பேஸ பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அகல வச்சிடும். நல்லா இருக்கும், வியூ பாயிண்ட் பயங்கரமா இருக்கும். சொல்லி வாய முள்ள நீ. அடுத்து எங்க மலை மேல டொமானிக்கு வந்து போறியா மகளா? நெய்யம நடக்கும். ஓகே, அப்படியே மேல இங்கே கட்டிடுவோம். மேல போயிட்டு சோம்பேறிட்டான வியூவர்ஸ். சரி, இது மேல போய் வைக்க முடியுமா? வச்சாச்சு. வாங்க நண்பர்களே, மேலே நம்ம போகலாம். இப்படி மேல வந்து நம்ம ரூஃப் டாப்பை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ரூஃப் டாப்பை கட்டிடுங்க. மூணு டம்மானு கீழே இருந்து என்ன பண்ணுவாய்? வேற இறந்திடாவா நீ தீரந்தாய்
அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு கேம் பிளே முடிக்க வேண்டியதான். வீட்டுக்குள்ள கவலை வந்தா என்னை பண்ணுவாய்? சரி பத்து ஒரே அடி தவளை பறந்து போடும். நம்ம சொல்ல மாட்டேன் என்னவென்றால் நம்ம ஃபார்ம் கட்டணும். ஓகேவா? ஃபார்ம் கட்டி ஆகும். ஃபார்ம் தான் சோறு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இது கோழி ஃபார்ம், செகண்டு ஆடு, தேர்டு வாத்து, அதுக்கப்புறம் காட்டு பண்ணி, அது மாதிரி சாப்பிட்ற விலங்குன்னா வைப்போம். அதுக்கப்புறம் கடல்ல இருந்து இது பூச்சின்னு வரும். இந்த என்னது அது பேர் எறா. கடல்ல இருந்து எறாவை பூச்சின்னு வந்து சாப்பிடலாம். இந்த கேம்ல எறா சாப்பிடலாம், எலிக்கும் சாப்பிடலாம். வாங்க வியூவர்ஸ், வீடை பேசிட்டு கேப்பை கட்டி முடிச்சாச்சு. நான் இன்னொன்றுக்கும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம வீடை கட்டி முடிச்சிட்டோம். இந்த டெக்கரேஷன் பண்ண வேற வேலை இருக்கு. இதுதான் டெக்கரேஷன் போட போனா மேலே இலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இலையை கட் பண்ணிட்டு வந்து டெக்கரேஷன் செம்மையா பண்ண போறோம். இப்ப நான் எதுவும் சொல்ல வந்தது மாதிரில என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம வந்து சிங்கம், புலி, அக்கோன், எல்பாண்டா எங்க இருக்க எல்லா அனிமல்ஸும் நம்ம வளர்க்கலாம். அதுக்கு கோல்டு தேவை, போன் தேவை. கோல்டன் போன் நம்ம செஞ்சு இதுல நம்ம டேம் பண்ணலாம். ஓகேவா? சிங்கத்தை நம்ம டேம் பண்ணலாம். ஓகே நம்ம என்னத்துக்கு இப்போ வந்து நம்ம என்னத்துக்கு அயன் செஞ்சோம்னா, அயனை வச்சு நம்ம வந்து இது செய்ய போறோம். அந்த கட்டரை வச்சுதான் நம்மளால இலையெல்லாம் எடுக்க முடியும். அதே மட்டும் இல்லாம ஆட்டோட உள்ள எடுக்க முடியும். இப்போ நம்மளுக்காக 6 முறை செஞ்சுக்கலாம். ஓகேவா? நம்ம கிட்ட கோல்டு அடிமா இருக்கு, அதை வச்சு நம்ம 6 முறை செஞ்சுக்கணும். 6 முறை இல்லைன்னா இந்த கிரீப்பர் போன்ற ரொம்ப பயங்கரமான கிரீப்பர் வரக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள. வந்துச்சுன்னா வீடோட கடைசி நாள் அதான் இருக்கும். ஆமா, வீட்டுக்காக பேசுறதுக்கு ஸ்பைடர் மேன் அதான் கூப்பிட்டியா? இல்லையே, நான் யாரும் கூப்பிடலையே. நம்மள எலும்பு கூட மாட்டேன். மூஞ்சி இது இதெல்லாம் நம்மள அந்த இதுவுக்கு தூக்க முடியாது, அதெல்லாம் நம்மள அடிக்குது. இங்க இருக்க இலைய மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி ஓடிடலாம். அதுக்கப்புறம் அவன் எரிஞ்சே செத்துக்குவான். எரிஞ்சே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாச்சு. 64 இருக்கு. இது நம்மளுக்கு அதிகம் தான். வாங்க நம்ம கிளம்புவோம். வாங்க நண்பர்களே, வீட்டுக்கு நம்ம போகலாம். இப்ப எப்படி செட்டிங் கேட்போம். வேற அலங்கார பந்தலிலே கிரீப்பர் மண்டைய வந்து என்ன கொன்னுட்டான். கிரீப்பர் மண்டைய வந்து என்னை கொன்னுட்டான். கொன்னுட்டான். இப்ப எல்லா பொருளும் நான் போய் எடுக்கணும். கிரீப்பர் மண்டைங்க வேற வேலையே தெரியலையா? கிரீப்பர் பச்சை கலர்ல 2 கண்ணு குண்டா இழுந்து குழு குழுன்னு வந்து டமான வெடிக்கணும். அவன் தானே கூப்பிட்டீங்களா? வராது. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே இது கன்ஃபார்ம் ஃபிளாஷ் மார்க் எடுத்து போட்டே ஆகணும். ஃபிளாஷ்பேக். அந்த கிரீப்பர் பச்சை கலர்ல 2 கண்ணு குண்டா இழுந்து குழு குழுன்னு வந்து டமான வெடிக்கணும். அவன் தானே end of flashback. ஏதோ வீரமோசனா பேசுறீங்க. சீ, இவ்வளவு பயந்தா ஒளியப்ப நான் எதிரியா பார்க்கல. நம்மளே கிண்டல் பண்ணிட்டோம். இப்பெல்லாம் என்ன பண்றேன்னா, மேல டெக்கரேஷனுக்காக எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி கிடக்குறோம். இந்த டெக்கரேஷன் பண்ணும் போது நான் கவனிச்சேன், இப்ப இந்த மலை ஏறி தான் வந்து இந்த கிரீப்பர் மண்டைய நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம். அப்பனா அந்த இடத்த நம்ம அடையணும். இந்த வீடை கொஞ்சம் பெருசாக்கணும். அந்த இடத்துலதான் கிரீப்பர் மண்டை ஏறினா என்ன ப்ரூஃபோட காமிப்பேன். நீ என்ன ப்ரூஃபோட எப்படி காமிப்ப? ரெக்கார்டிங்ல அது வைக்கல நீ. எப்படியோ வீடு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என்ன பண்ண போனோம்னா, இங்க வந்து ஃபுல்லா நம்ம இதுவும் ஆக்கி பூ நல்லா போடலாம். பூ இலையும் எங்கேயே போட்டு இங்க சின்ன பழத்தை மட்டும் நோண்டி விட்டா பயங்கரமா இருக்கும் பாருங்க. இங்க வந்து ஊட்டி தந்து பாருங்க, வியூ பயங்கரமா இருக்கும். கன்ஃபார்ம் மாடர்ன் ஹவுஸ் கட்டுவேன். மாடர்ன் ஹவுஸ் கட்ட தெரியாதுன்னு நினைக்காதீங்க. கன்ஃபார்ம் பார்ட் 5ல கத்துடும். பார்ட் 5 இல்ல பார்ட் 4 இல்ல பார்ட் 4 தான் கட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட இப்போ நிறைய லூட்ஸ் இல்லை, அதனால தான் லேட்டா கட்டுறோம். வான் ஹவுஸ் மட்டும் லேட்டா கட்டிக்கலாம். மீதி ஃபார்ம்ஸ்னா பார்ட் 4ல பார்க்கலாம். பார்ட் 3ல பார்க்கலாம். அம்மா ஃபார்ம் கட்ட போறியா? ஆமா, பார்ட் 5ல நம்ம ஃபார்ம்ஸ் கட்ட போறோம். டக் ஃபார்ம், சிக்கன் ஃபார்ம், எல்லா ஃபார்மும் கட்ட போறோம். இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய். பார்ட் 4ல பார்ட் 3ல பார்க்கலாமா? பாய்.
புதிய எதிரியே வா என்னை எதிர்க்க